மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருப்பது வாழ்வியல் இலக்கியமான திருக்குறள். இதை இயற்றியவர் திருவள்ளுவர். வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறைகளை கூறக்கூடிய சிறப்புமிக்கு திருக்குறளை தான் நாம் இன்று காண இருக்கிறோம். அதில் நம்ம ஏற்கனவே அமைச்சு, பொருள், செயல், வகை, கூடா நட்பு இவற்றை பற்றி பார்த்தோம். அமைச்சுனா ஒரு அமைச்சர் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பொருள், செயல், வகை. பொருள், செயல், வகை அப்படின்னா என்னங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதாவது நம்மளுக்கு வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது பொருள். அந்த பொருளை நாம் எவ்வாறு சேர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு 4 குறள் பார்த்தோம். அதில் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்ல தில்லை பொருள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பொருளல்லவரை அப்படின்னா ஒரு பொருட்டாக மதிக்காதவரையும் பொருளாக செய்யும் மதிக்க செய்யக்கூடியது எதுனா பொருள் மட்டும்தான். பொருள் அல்லது அப்படின்னா பொருளை தவிர அப்படின்னு பொருள். இல்லை பொருள் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற பொருள். சரியா? பொருளல்லவரை பொருட்டாக மதிக்காதவரையும் இவர் எதுக்கும் பயன்பட மாட்டார் அப்படின்னு அறிவு நுட்பத்தால் அவர் எதுக்கும் லாக்கிப்பட மாட்டார் அப்படின்னு இருக்கக்கூடியவரையும் மதிக்கத்தக்கவாறு செய்வது எது அப்படின்னா பொருள். அதனால் அப்படிப்பட்ட பொருளை நம்ம சேர்க்க வேண்டும். அடுத்தது, அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அரண் ஈனும் அப்படின்னா பொருளானது தன்னை ஈட்டியவனுக்கு அறத்தை தரும். பொருளானது தன்னை ஈட்டியவனுக்கு அறத்தை தரும், இன்பத்தையும் தரும். வள்ளுவர் சொல்லியிருப்பார் இல்லையா? அறம், பொருள், இன்பம், வீடு. சரியா? பொருளை நம்ம நிறைய சேர்க்க வேண்டும். அதுதான் நமக்கு இன்பத்தை தரும். அப்போ நமக்கு தேவையான பொருளை வைத்துக்கொண்டு மீதமுள்ள பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அறம்னா என்னது? மற்றவர்களுக்கு கொடுப்பது தான். சரியா? அந்த மாதிரி அறனையும் தரும், அறத்தையும் தரும், இன்பத்தையும் தரும். திறனறிந்து அப்படின்னா பொருளீட்டும் நெறி அறிந்து தீதின்றி வந்த பொருள். தீய நெறியில் இல்லாமல் சேர்த்த பொருள். பொருளை நம்ம எப்படி வேணாலும் சேர்க்கலாம். நல்ல பாதையிலையும் சென்று பொருளை உண்மையான முறையில் ஈட்டலாம். இல்லை திருடுறது இந்த மாதிரி செயல்கள்லையும் பொருள் ஈட்டலாம். ஆனால் நமக்கு இன்பத்தையும் அறத்தையும் தரக்கூடியது எது, அதாவது புண்ணியத்தையும் தரக்கூடியது எது அப்படின்னா திறனறிந்து நல்ல வழியில் தீதின்றி தீமை இல்லாமல் வந்த பொருள் தான் நமக்கு அறத்தையும் தரும், இன்பத்தையும் தரும். சரியா? கூடா நட்பை பற்றி பார்த்தோம். கூடா நட்புனா என்னது? அதாவது நம்ம அழுத கண்ணீர், அதாவது பொய் அழுகைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பொய் அழுகை செய்து நம்ம கூட நட்பு கொண்டுள்ளார்கள் இல்லையா? அவங்கக்கிட்ட நம்ம நட்பு செய்யக்கூடாது. அவர்களுடைய குணத்தை அறிந்து அதுக்கப்புறம் தான் நட்பு பாராட்ட வேண்டும். அடுத்து நாம் இன்று பார்க்க இருப்பது பகை மாட்சி. பகை மாட்சி அப்படின்னா என்னென்னா பகையுள்ளம். சரியா? அதாவது பகைவரை மாட்சிப்படுத்துதல். தன் பகைவர்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒருவனிடத்தில் உள்ள குறைபாடுகள், இன்னென்ன குறைபாடுகள் இருக்குது, இன்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான். சரியா? அன்பில்லாதவன் பகைவரை சமாளிக்க முடியாது. மாட்சி அப்படின்னா மாண்பு, பண்பு. நம்ம எப்படிப்பட்ட பண்புடன் இருக்க வேண்டும், அப்போ தான் நம்மக்கிட்ட எதிரிகளே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இங்கே பகை மாட்சி. முதல் குறள் பாருங்க. அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் தூவான் என்பரியும் ஏதிலான் துப்பு. அன்பிலன் அப்படின்னா அன்பு இல்லாதவன். யாருக்கிட்ட? சுற்றத்தார், உற்றார் உறவினரிடம் அன்பு இல்லாதவன். சரியா? ஆன்ற துணை இல்லன். ஆன்ற துணை இல்லை அப்படின்னா தக்க துணை இல்லாதவன். சரியா? முதல்ல என்ன? அன்பு இல்லாதவன். யாரிடம்? சுற்றத்தாரிடம், உற்றார் உறவினரிடம் அன்பு இல்லாதவன். ஆன்ற அதாவது தேவையான, தக்க, ஆன்றன தக்க, துணை இல்லாதவன். தான் தூவான், தான் வலிமை இல்லாதவன், அவன்கிட்டையும் வலிமை இல்லை. தான் தூவான் அப்படின்னா என்ன பொருள்? அவனிடத்திலும் சரியான தேவையான வலிமை இல்லாமல் இருத்தல். அடுத்தது என்பரியும். என்பரியும் அப்படின்னா எப்படி சமாளிப்பான். என்பரியும் அப்படின்னா என்ன பொருள்? எப்படி சமாளிப்பான். ஏதிலான் துப்பு அப்படின்னா
பகைவர்களை எப்படி அவன் சமாளிப்பான். அதாவது பகைவன் வந்துட்டு எப்படிப்பட்டவனாக இருப்பான், வலிமையுடையவனாக இருப்பான். அப்படி கொண்ட பகைவர்களை இவன் வந்துட்டு உற்றார் உறவினரோடு நட்பாக இருந்து அவனை எதிர்க்கணும். இல்லை அப்படின்னா என்னது, தக்க துணை, இவனுக்கு வந்துட்டு வலிமையான ஒரு நண்பர் இருக்கணும், அப்போ எதிர்க்க முடியும். இல்லை தானாவது வலிமையாக இருக்கணும், சரியா, அப்போ என்ன பண்ணலாம், பகைவர்களை எதிர்க்க முடியும். அப்படி எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் இருந்தால் எப்படி பகைவர்களை எதிர்க்க முடியும் அப்படின்னு இங்கே கேள்வியை தான் கேட்டிருக்காரு, சரியா. எப்படி இருக்கணும், ஒருத்தன் சுற்றத்தாரிடம் அன்பாக இருக்கணும், இல்லை தக்க துணையை வைத்து கொள்ள வேண்டும், இல்லைன்னா வலிமை உடையவனாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இல்லாதவன் பகைவரை எதிர்கொள்ள முடியாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அன்பில்லன் ஆன்ற துணை இல்லன் தான் தூவான் என்பறியும் ஏதிலான் துட்பு. சரியா, சுற்றத்தாரிடம் ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருந்திய தக்க துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் அவர் எப்படி பகைவரின் வலிமையை எதிர்கொள்ள முடியும். ஏதிலான் அப்படின்னா பகைவருடைய வலிமை, சரியா, எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த குறள். அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. அஞ்சும் அப்படின்னா மனதில் துணிவு இல்லாதவராய், அஞ்சக்கூடியவராய். அறியான் அப்படின்னா அறிய வேண்டியவற்றை அறியாதவராய். அறியான்னா அறிய தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை, சரியா, நுணுக்கமான செய்திகளை தெரிந்து கொள்ளாமல் இருத்தல். அமைவிலன் அப்படின்னா பொருந்தும் பண்பு இல்லாதவராய். பொருந்தும் பண்புனா உற்றார் உறவினரோடு பொருந்தி போகக்கூடிய அந்த பண்பு, சரியா. சில குற்றங்கள்லாம் உற்றார் உறவினரிடம் இருக்கும், அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், அனுசரணையாக போக வேண்டும். அந்த பண்பு இல்லாதவனாய். ஈகலான், ஈகலான்னா பிறருக்கு கொடுத்து உதவாதவன், சரியா. இப்படி இருக்கக்கூடியவனிடம் தஞ்சம் எளியன் பகைக்கு, பகையானது எளிமையாக அவனை ஆட்கொண்டு விடும். தஞ்சம் அப்படின்னா அவனை அடைந்து விடும். எது அப்படின்னா பகை, சரியா. பகை எளிமையாக, எளியன் அப்படின்னா எளிமையாக அவனை ஆட்கொண்டு விடும், சரியா. யாரை எளிமையாக பகை ஆட்கொண்டு விடும், பகைவர்கள் யாரிடம் எளிமையாக வந்து சேர்ந்து விடுவார்கள் அப்படின்னா மனதில் துணிவு இல்லாமலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து கொள்ளாமலும் தக்க பண்பு இல்லாதவராய் இருத்தலும் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யாதவனாக இருத்தலும். இந்த பண்பெல்லாம் ஒருத்தங்கிட்ட இல்லை அப்படின்னா இவன்கிட்ட இயற்கையாகவே பகைவர்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள், சரியா. அப்போ நல்ல பண்புகள் நம்மிடம் இருந்தால் மட்டுமே பகைவர் நம்மை அண்டமாட்டார்கள், சரியா. இப்போ பகை மாச்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னது, அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் தூவான் என்பறையும் ஏதிலான் துட்பு. அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. அதாவது சுற்றத்தாரிடம் ஒருவன் அன்பு இல்லாமலும் தக்க துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் பகைவரை அவனால் எதிர்கொள்ள முடியாது. அடுத்து மனதில் துணிவு இருக்கணும். அப்படி இல்லாமல் இருந்தாலும், அறிவு இல்லாமல் இருந்தாலும், தக்க பண்பு இல்லாமல் இருந்தாலும், பிறருக்கு கொடுத்து உதவாமலும் இருந்தாலும் பகைவர் நம்மை எளிதில் வந்தடைவார். அதுதான் இரண்டாவது குறளோட பொருள். அடுத்தது குடி செயல் வகை. குடி செயல் வகை அப்படின்னா ஒருவன் தன்னுடைய குடியை சிறப்படைய செய்யும் முறை. குடினா என்னது, தன்னுடைய பரம்பரையை, வழி வழி வரக்கூடிய பரம்பரை, அப்பா தாத்தா தன்னுடைய குழந்தை, சரியா, இவங்களையெல்லாம் எவ்வாறு சிறப்படைய செய்ய முடியும், அதுதான் குடி செயல் வகை. ஆழ்வினையும் ஆன்ற அறிவு என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. அடுத்து குற்றம் இலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாச் சுற்றும் உலகு. அதாவது ஆழ்வினையும், ஆழ்வினை அப்படின்னா முயற்சி, ஆழ்வினை அப்படின்னா என்னது, முயற்சியும். ஆன்ற அறிவு, ஆன்ற அப்படி அறிவுனா சிறந்த அறிவு என இரண்டின் நீள்வினையால், நீள்வினை அப்படின்னா இடையறாது கரும செயலால், கருமம்னா என்னது, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த செயலால் நீளும் குடி, தன்னுடைய குடியானது உயரும். நீளும்னா இங்கே என்னது, உயரும். எதால், முயற்சி, விடாமுயற்சியும்
சிறந்த அறிவாற்றலும். இவ்விரண்டையும் இடைவிடாமல் நம்ம கடைபிடித்து கொண்டு வந்தோம் என்றால் நம்மளுடைய குடி என்ன பண்ணும்? வளர்ச்சி அடையும், மேன்மை பெறும். சரியா? எப்பயுமே விடாமுயற்சியை கைவிடக்கூடாது, சிறந்த அறிவாகவும் நம்ம இருக்க வேண்டும். சரியா? அப்படி இருந்தோம் என்றால் நம்முடைய குடி உயர்ந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரும செயலால் அப்படின்னா நீள்வினைனா கரும செயல். கரும செயல் அப்படின்னா நம்மளுடைய செய்யக்கூடிய செயல். முன்னாடி நல்லது செஞ்சால் தான் அடுத்த பிறவிக்கு இல்லை நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அது நன்மையில் முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். சரியா? அடுத்தது, குற்றம் இலானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. குற்றம் இலானாய் அப்படின்னா குற்றம் இல்லாமல், குடி செய்து தன் குடிப்பெருமையை உயர்வடைய செய்து வாழ்வானை வாழக்கூடியவனை, சுற்றமா அப்படின்னா என்னது? உறவினராக, சுற்றும் அப்படின்னா சூழ்ந்து கொள்ளும் உலகு, உலக மக்கள் அனைவரும் என்ன பண்ணுவாங்க? குற்றம் இல்லாமல் தன்னுடைய குடியை உயர செய்து வாழ்கின்ற ஒருவனை உலகத்தார் தன்னுடைய உறவினராக ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் இந்த குறளோட பொருள். சரியா? குடிப்பெருமை அப்படின்னா என்னது? இந்த பையன் எவ்வளோ நல்லவனாக இருக்கிறான். சரியா? இவனை பெற்றதுக்கு இவங்களுடைய அப்பா அம்மா எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அப்பா அம்மாவை, தாத்தா பாட்டியை அவங்களெல்லாம் புகழ்ந்து சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் குடிப்பெருமை. அவங்க அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, பாட்டன் போட்டி அவங்களெல்லாம் அவங்க பேரனா நீ அவ்வளோ நல்லது செய்கிற இப்படின்னு சொல்லி பேசுவாங்க இல்லையா? இவ்வளோ நல்ல பையனாக இருக்கிற அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை இந்த உலகம் உறவினனாக ஏற்றுக்கொள்ளும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையை உயரச் செய்து வாழக்கூடியவரை உலகத்தார் உருவாக போற்றுவர். அதுதான் இந்த குறளோட விளக்கம். ஆழ்வினையும் ஆன்ற அறிவு என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. சரியா? அடுத்தது, குற்றம் இலானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. விடாமுயற்சி, சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுபவரின் குடி உயர்ந்து விளங்கும். குடினா என்னது? அவங்களுடைய பரம்பரையே. சரியா? அதுக்கு அடுத்தது, குற்றம் இல்லாமல் தன் குடி பெருமையை உயரச் செய்து வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர். அடுத்தது, நல்குரவு. சரியா? நல்வரவு அப்படின்னா வருக, வாங்க, வணக்கம் அப்படிங்கிற பொருள். நல்குரவு அப்படின்னா வறுமை, துன்பம் அப்படிங்கிற பொருள். சரியா? இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையே இன்னாதது. வறுமையில் கொடுமையானது எது அப்படின்னா வறுமை மட்டும்தான். அதுதான் இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையே இன்னாதது. இன்மையின் அப்படின்னா என்னது? வறுமை. சரியா? இன்மை அப்படின்னா என்னது? வறுமை. வறுமையை போன்று இன்னாதது, வறுமை தரக்கூடியது அல்லது துன்பம் தரக்கூடியது. யாதெனின் இன்மை மட்டும்தான், வறுமை மட்டும்தான். இன்மையே இன்னாதது, வறுமை தரக்கூடியது. இந்த குறளுக்கு பொருள் புரியுதா? ஒருவருக்கு வறுமையை போன்று, இன்மையின் அப்படின்னா வறுமையை போன்று, இன்மை வறுமை தரக்கூடியது. யாதென்றால் இன்மையின் வறுமை மட்டும்தான். சரியா? இன்மையே இன்னாதது, வறுமை தரக்கூடியது. இன்னாததுன்னா என்னது? வறுமை தரக்கூடியது. இன்னானாலும் வறுமை தான். சரியா? ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எதுவென்றால் அது வறுமை மட்டும்தான். சரியா? அதுதான் இந்த குறளோட பொருள். இதில் சொற்பொருள் பின்வரும் நிலையணி வந்திருக்கு. மீண்டும் நான் உங்களுக்கு அதுக்கு விளக்கம் தரேன். சரியா? இரவு அப்படின்னா பகல் இரவு அது கிடையாது. இரவு அப்படின்னா இரத்தல், யாசித்தல். அதாவது இரவு என்பது இரத்தலை குறிப்பது. வறுமையால் பொருளை பெற விரும்பி தான் நிலையை குறைத்து கொண்டு கொடுப்பவரை உயர்த்தி புகழ்ந்து கேட்டலே இரத்தல், யாசித்தல். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பிச்சை எடுத்தல். சரியா? இரத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரத்தல், இந்த ரா போட்டால் கேட்டு வாங்கிறது. சரியா?
அதுதான் என்னது? இரவு. கரம்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். கரப்பிடும்பை, கரப்பு அப்படின்னா மறைக்கும், இடும்பை அப்படின்னா குற்றம். மறைத்து வைத்து கொண்டு, ஒரு பொருளை தான் வைத்து கொண்டு, இல்லாரை காணின், இல்லாரை அப்படின்னா என்னது? இல்லாதவரை கண்டால், மறைத்து வைக்கும் குணம் இல்லாதவரை கண்டால். கரப்பிடும்பை அப்படின்னா மறைத்து வைத்து கொள்ளும் பண்பு. இல்லாரை அப்படின்னா மறைத்து வைக்காமல் இருக்கக்கூடியவர். காணின் நிரப்பிடும்பை, நிரப்பிடும்பை அப்படின்னா நிறைய வரும் துன்பம். இடும்பைனா என்னது? துன்பம். துன்பம் எல்லாம் கெடும், எல்லாமே ஒருங்கு கெடும், ஒருங்கு சேர்ந்து அழிந்து விடும். எப்போ அழிந்து விடும்? அதாவது ஒரு பொருளை வைத்துக்கொண்டு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வறுமையானது கெட்டுவிடும், முழுமையாக அழிந்துவிடும். என்னது? தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தராத நல்லவரை காணின். இல்லாரை அப்படின்னா அப்படி இல்லாதவர்களை. எப்படி இல்லாதவர்களை? ஒரு பொருளை வைத்துக்கொண்டு இல்லை அப்படின்னு சொல்லாதவர்களை. பொருள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க. சரியா? உதவி செய்யக்கூடியவர்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிரப்பிடும்பை, நிறைந்த துன்பம் கூட என்ன ஆகும்? எல்லாம் ஒருங்கே சேர்ந்து அழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இதனுடைய பொருள். தம்மிடம் உள்ள பொருளை, கரப்பிடும்பை அப்படின்னா என்னது? மறைத்து வைத்து கொள்ளாமல் இருத்தல். இல்லாரை அப்படின்னா இருத்தல் அப்படிங்கிறது இங்கே பொருள். மீண்டும் சொல்கிறேன். கரப்பிடும்பை அப்படின்னா என்ன அப்படின்னா மறைக்கும் குற்றம். இல்லாரை அப்படின்னா இல்லாதவர். கரப்பிடும்பை அப்படின்னா மறைத்து வைத்து கொள்ளுதல், இல்லாமை. சரியா? அப்படி ஒருவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வறுமையானது நொறுங்கி போயிடும். அதுதான் இதனுடைய பொருள். சரியா? பொருள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்கண்ணே. புரியலனா மீண்டும் மறுபடியும் சொல்கிறேன் பாரு. தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்பும் துன்பம் தராத நல்லவரை நம்ம காணின் பார்த்தால் வறுமை கொடுமை, வறுமையின் கொடுமையானது என்ன ஆயிரும்? முழுதும் கெட்டுவிடும், ஒருங்கு கெடும், நொறுங்கி போயிடும், கெட்டுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுதான் இதனுடைய பொருள். அடுத்தது, இகழ்ந்து எல்லாது ஈவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்ப துடைத்து. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இகழ்ந்து, இகழ்ந்துனா அவமதித்து. இல்லாது அப்படின்னா ஏளனம் செய்யாமல். இல்லாது அப்படின்னா ஏளனம் செய்யாமல். அதாவது நம்ம வந்துட்டு யார்ட்டையாவது பொருள் கேட்குறோம் வச்சுக்கோ, அப்படி கேட்கும் பொழுது இல்லைன்னு சொல்லாமல், அவமதிக்காமல், ஏளனம் செய்யாமல், இப்படிலாம் இவன் வந்து கேட்குறான் பாரு அப்படின்லாம் சொல்லாமல் ஈவாரை காணின், அப்படி ஒருவர் இருந்தா, அப்படி சொல்லக்கூடாத ஒருவர் இருந்தா, ஈவார் அப்படின்னா கொடுப்பவர், பார்த்தோம்னா மகிழ்ந்துள்ளம், நம்மளுடைய உள்ளம் என்னவாகும்? மகிழ்வடையும். எப்படி அப்படின்னா உள்ளுள் ஓப்பதுடைத்து. உள்ளுள் அப்படின்னா என்னது? உள்ளுக்குள்ளாரையே மனசானது ஓப்ப அப்படின்னா மகிழ்வாக இருக்கும், உடைத்து உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். அதாவது நம்மளுக்கு எப்பயுமே வாரி வழங்கக்கூடிய ஒருவரை பார்த்தால் நமக்கு மனசுக்குள்ளாரையே பெரிய மகிழ்ச்சி ஒன்று உண்டாகும். அதுதான் இதனுடைய பொருள். நம்ம வந்துட்டு நம்மளை பார்த்த உடனே ஏளனம் செய்யாமல் வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்று நம்மளுக்கு பொருளை கொடுக்கக்கூடிய ஒருவரை நம்ம பார்த்தோம் என்றால் நமக்கு மனதில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும். அதுதான் இதனுடைய பொருள். புரியுதா? அதுதான் இகழ்ந்து அப்படின்னா ஏளனம் செய்தல், எல்லாது அப்படின்னா அவமதித்தல். சரியா? இகழ்ந்து எல்லாது அப்படின்னா ஏளனம் செய்வது, அவமதித்தல் என்ற பொருளை தருவது. சரியா? ஈவாரை அப்படின்னா கொடுப்பவர், காணின்னா பார்த்தல், மகிழ்ந்துள்ளம். சரியா? மகிழ்ந்துள்ளம்னா மனசானது மகிழ்வடையும். உள்ளுள் உள்ளுக்குள்ளாரையே. ஓப்ப அப்படின்னா மகிழ்ச்சி. உடைத்து அப்படின்னா உண்டாகும். உடைத்துன்னா உண்டாகும். அதாவது நல்லவர் ஒருவரை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ளாரே நமக்கு என்ன ஏற்படும்? மகிழ்ச்சி பொங்கும். அதுதான் இங்கே. இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால், ஈவாரை அப்படின்னா பொருள் கொடுக்கக்கூடியவரை கண்டால், இறப்பவரின் உள்ளத்தின்
உள்ளே மகிழ்ச்சி பொங்கும். சரியா? நம்மளை வந்துட்டு எந்த வகையிலும் இகழாமல், ஏளனம் செய்யாமல், அவமதிக்காமல் பொருள் கொடுக்கக்கூடியவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளாரையே மகிழ்ச்சி பொங்கும். அதுதான் இந்த குறளோட பொருள். முதலனது கரப்பிடுப்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தராத நல்லவரை காணின் வறுமையின் கொடுமை முழுவதும் கெடும். அடுத்தது என்னது? இகழ்ந்து எள்ளாது ஈவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் ஓப்பது உடைத்து. இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும். அடுத்தது கயமை. கயமை அப்படின்னா கீழான தன்மை, கீழ்மக்கள். கயவர்னா திருடர். சரியா? கீழ்மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழான தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பாரு, ஃபஸ்ட்டு குறள். மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாம் கண்டதில். அதாவது மக்களை போன்றவர் தான் கயவர். மக்களை போன்றவர் கயவர். மக்களை பார்ப்பது போல தான் கயவர்களும் இருப்பாங்க. கயவர்னா யார்? திருடர். சரியா? அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டதில். அதாவது அவங்களுக்கு வந்துட்டு வேற எந்த ஒரு மாற்றமும் நமக்கு தெரியாது அவரிடத்தில். மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில். கயவர் மக்களைப் போல தான் இருப்பார்கள். திருடர்களுக்கு நீங்கள் ஏதாவது வேறுபாடு வச்சுருக்க முடியுமா? அவங்க பார்ப்பதற்கு யார் மேலே இருப்பாங்க? மனிதர்களைப் போல தான் இருப்பார்கள். திருடர்கள் அப்படின்னா 2 கொம்பு, காது கொஞ்சம் பெருசாக, மூக்கு கொஞ்சம் நீளமாக அப்படியே இருப்பாங்க? அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. யாரை போல தான் இருப்பார்கள்? மனிதர்களைப் போல தான் இருப்பார்கள். ஏன்னா மனிதர்களில் சிலர் தான் கீழ் தன்மையான குணம் கொண்டு திருடர்கள், பொறாமை பிடித்தவர்கள் இந்த மாதிரி மாறிவிடுகிறார்கள். அதனால் கயவர்கள், திருடர்கள் யாரை போல தான் இருப்பார்கள்? மக்களை போல தான் இருப்பர். அவரன்ன மக்களைப் போல, அவர்களுக்கு அன்ன அவர்களை ஒப்பதான் இருப்பார்கள். கயவருக்கும் மக்களுக்கும் உள்ள தோற்றம், அது ஒப்பாரி அப்படின்னா ஒப்புமை, யாம் கண்டதில். வேறு எதிலையும் நம்மளால் பார்த்து சொல்ல முடியாது. கயவர்னா இந்தந்த அடையாளங்களை கொண்டு இருப்பார்கள், மக்கள்னா இந்தந்த அடையாளங்களை கொண்டு இருப்பார்கள். கருப்பாக இருந்தால் திருடர், சிவப்பாக இருந்தால் மக்கள் அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது? வேறுபடுத்த முடியாது. ஒப்புமை வேறு எதிலையும் காட்ட முடியாது. அவங்க எப்படி தான் இருப்பாங்க? மனிதர்களைப் போல தான் இருப்பார்கள். நம்ம அவங்கக்கிட்ட பேசி பழகும் பொழுது தான் அவங்களுடைய கீழ்த்தனமான எண்ணம் நமக்கு புரியும். அது வரைக்கும் இப்படிப்பட்ட அடையாளங்கள் கொண்டவர்கள் திருடர்கள் என்று அவர்களை நம்ம என்ன பண்ண முடியாது? அடையாளப்படுத்த முடியாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கயவர் போல்வர், மக்களை போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி. ஒப்பாரினா என்னது? ஒப்புமை. சரியா? யாம் கண்டதில் அப்படின்னா வேறு எதிலையும் நான் கண்டது இல்லை. 2 பேரும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவர்கிட்ட பழகி தான் நம்ம அவங்களுடைய தன்மையை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு இந்த குறளுக்கு சொல்லியிருக்காரு. கண்ணே புரியும்னு நினைக்கிறேன். மக்களும் கயவரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கயவர்னா யார்? திருடர். சரியா? அவரன்ன அப்படின்னா என்னென்னா அவர்களைப் போல, எவர்களைப் போல? மக்களைப் போல தான் இருப்பார்கள். ஒப்பாரி ஒப்புமை. ஒப்புமை வந்துட்டு யாம் கண்டதில், வேறு எதிலும் நான் கண்டதில்லை. ஒப்புமைனா என்னது? ஒற்றுமை. சரியா? மக்களை போல தான் அவங்கக்கிட்ட எல்லா குணங்களும் இருக்கும். அவங்க பேசக்கூடிய அந்த கீழ்த்தன்மை செயல்தான் அவங்கள நமக்கு வேறுபடுத்தி காட்டும். சரியா? அவங்க கூட பழகினா மட்டும்தான் தெரியும். தோற்றத்தை வைத்து அவர்கள் திருடர் என்று நம்மளால் அடையாளப்படுத்த முடியாது. அதுதான் இந்த குறளோட விளக்கம். இதில் வந்துட்டு ஓமை அணி வந்திருக்கு. அடுத்தது தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். தேவர், தேவர்னா யார்? தேவர்கள், இந்திரலோகத்தில் இருக்கக்கூடியவர். அணையர் அப்படின்னா என்னது? போன்றவர். கயவர், கயவர்னா யார்? திருடர். தேவருக்கு ஒப்பானவர் தான் கயவர், அவரை போல தான் இருப்பாங்க. அவரும் தாம் மேவன, அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேவன அப்படின்னா என்னது? மேலான செயல்களை செய்து ஒழுகுவான்.
மேலான அப்படிங்கிறது இங்கே தேவர்களுக்கு. அவங்க வந்துட்டு அவங்க விருப்பப்பட்ட மேலான உயர்வான செயல்களை செய்து ஒழுகுவார்கள். அதே போல் கயவர்களும் அவங்க விரும்பக்கூடிய தீய செயல்களை செய்து ஒழுகுவார்கள். இவங்க 2 பேர்த்தையும் முதல்ல ஒற்றுமைப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, கயவர்கள் வந்துட்டு தாம் விரும்புமாறு தீய செயல்களை செய்து அழிவார்கள் அப்படின்னு வேறுபடுத்தியிருக்காங்க. சரியா? தேவரும் கயவரும் ஒரு தன்மை உடையவர். தேவர் அணையர் கயவர் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு தன்மை உடையவர்கள். அவங்க செய்யக்கூடிய செயலில் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். மேவன அப்படின்னா விரும்புவதையே செய்வார்கள். செய்து ஒழுகலான் அப்படின்னா செய்து முடிப்பார்கள். 2 பேருமே அவங்க விரும்பக்கூடிய செயல்களை செய்து முடிப்பார்கள். சரியா? இப்போ தேவர்களுக்கு நிகராக கயவர்களை சொல்லிட்டு தேவர்கள் சரியான செயல்களை செய்து ஒழுகுவார்கள், கயவர்கள் தீய செயல்களை செய்து அழிவார்கள். 2க்கும் இதே வரிதான் பொருள். சரியா? தேவர் அணையர். அணையர்னா என்னது? தேவரை போன்றவர் கயவர். சரியா? தேவரை போன்றவர் கயவர். தேவரை போன்றவர் கயவர். அவரும் தாம். அவரும் தாம்னா அவர்களும். யாரு? தேவரும் கயவரும் 2 பேருமே மேவன செய்தொழுகலான். மேவன அப்படின்னா தாம் விரும்புவதையே சரியா என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. தேவர் வந்துட்டு நல்ல செயலை செய்வார்கள், கயவர்கள் தீய செயலை செய்வார்கள். இதில் வந்துட்டு வஞ்ச புகழ்ச்சி அணி இடம்பெற்றுள்ளது. அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது, சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். சொல்ல பயன்படுவர், அதாவது பயன்படுவர் அப்படின்னா யார்? உதவி செய்யக்கூடியவர்கள். சொல்லிய உடனே பயன்படுபவர், உதவக்கூடியவர்கள் சான்றோர். சான்றோர்னா யார்? மேன்மக்கள். நம்ம கேட்ட உடனே உதவி செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா மேன்மக்கள். கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். கரும்பு போல, கரும்பினை போல, கொல்ல அப்படின்னா கசக்கி பிழிந்தாலே பயன்படக்கூடியவர் கீழ்மக்கள். யார்? கீழ்மக்கள் கயவர். சரியா? கரும்பை வந்துட்டு நல்லா பிழிஞ்சாதான் அதிலேருந்து சாறு கிடைக்கும். சரியா? அதுபோல் கீழ்மக்களை நல்லா பிழிஞ்சாதான் அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அவங்கக்கிட்ட நெருக்கிட்டே இருக்கணும். அவங்கள எனக்கு இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க செய்யுங்கன்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்வாங்க. ஆனால் கேட்ட உடனே உதவி செய்யக்கூடியவர் யாரே? சான்றோர்கள். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? சொன்ன உடனே உதவி செய்யக்கூடியவர்கள் சான்றோர்கள். கரும்பினை போல நெருக்கி பிழிந்தால்தான் பயன்படுபவர் கயவர். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கயமை அப்படின்னா கீழான தன்மை. சரியா? மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாம் கண்டதில். தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். சரியா? கயவர் மக்களைப் போல தான் இருப்பர். கயவருக்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமை வேற எதுலையும் நம்மளால் பார்க்க முடியாது. தேவரும் கயவரும் ஒரே தன்மையர். எவ்வாறு எனில் தேவர்களைப் போல கயவர்களும் அவர்கள் விரும்பிய செயல்களை செய்து முடிப்பார்கள். அடுத்தது, ஒருவர் தம் குறையை கூறியவுடன் உதவி செய்யக்கூடியவர் சான்றோர். கரும்பை பிழிவது போல நெருக்கி பிழிந்தால்தான் பயன்படக்கூடியவர் கயவர். சரியா? இக்கனை 10 குறளும் பாருங்க. என்னென்ன குறள் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு என்னது? பகை மாட்சி, குடி செயல் வகை, அதுக்கப்புறம் நல்குறவு, இரவு, கயமை. பகை மாட்சியில் நம்ம என்ன பார்த்தோம்? சுற்றத்தாரிடம் ஒருவர் அன்பு இல்லாமலும் பொருந்திய துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் பகைவர்களை எதிர்கொள்ள முடியாது. அது மட்டுமல்லாமல் மனதில் துணிவு இல்லாமலும் அறிய வேண்டியவற்றை அறியாமலும் தக்க பண்பு இல்லாதவராயும் பிறருக்கு கொடுத்து உதவ முடியாதவராயும் இருந்தால் பகைமை எளிமையாக அவரை ஆட்கொள்ளும். அடுத்து, குடி செயல் வகை. உயர்ந்த குடி அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா, விடாமுயற்சி, சிறந்த அறிவாற்றல் இவ்விரண்டையும் இடைவிடாமல் பின்பற்றுபவரின் குடி உயர்ந்து விளங்கும்.
அடுத்து குற்றமில்லாமல் தன் குடிப்பெருமையை உயரச் செய்து வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொன்று போற்றுவர். அதுக்கடுத்தது நல்குறவு அப்படின்னா வறுமை. ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எதுனா வறுமை மட்டும்தான். சரியா? இரவு அப்படின்னா யாசித்தல். தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் என்னும் துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுவதுமே கெடும். இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின், அதாவது யாசிப்பவரின் உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும். அடுத்து கயவர் மக்களைப் போலே இருப்பர். கயவர்களுக்கும் மக்களுக்கும் உள்ள தோற்ற ஒப்புமை வேற எதிலும் நம்ம பார்க்க முடியாது. தேவரும் கயவரும் ஒரு தன்மையர். எவ்வாறு எனில் தேவர்களைப் போல கயவர்களும் தம் விரும்பக்கூடிய செயல்களை செய்து ஒழுகுவர். அடுத்தது ஒருவர் தம் குறையை சொல்வதை கேட்டவுடனே உதவி செய்யக்கூடியவர் சான்றோர். கரும்பை பிழிவது போல நெருக்கி பிழிந்தால் பயன்படக்கூடியவர் கயவர். சரியா கண்ணே? இதில் வந்துட்டு இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படிங்கிறதுல சொற்பொருள் பின்வரும் நிலையணி வந்திருக்கு. சொற்பொருள் பின்வரும் நிலையணி என்ன அப்படின்னு நான் போன வகுப்பிலே சொன்னேன். சொன்ன சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தந்தால் அது சொற்பொருள் பின்வரு நிலையணி. இங்கே வந்துட்டு இன்மை அப்படிங்கிற சொல் மீண்டும் மீண்டும் வந்து வறுமை அப்படிங்கிற ஒரே பொருளை தந்ததால் இது சொற்பொருள் பின்வரு நிலையணி. அடுத்தது மக்களே போல்வர் கயவர் அவரன்ன ஒப்பாரி யாம் கண்டதில் இதுலையும். அடுத்தது சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். இதில் ரெண்டுலேயும் ஓமையணி வந்திருக்கு. ஓமையணினா உங்களுக்கு என்னன்னு தெரியும். புலவர் தான் கூற கருதிய பொருளை மற்றொரு பொருளுடன் ஒப்பிட்டு கூறுவது தான் ஓமை. அதாவது ஒரு பொருளை அதோடு சிறந்த வேறொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறினா அது ஓமை. இதில் வந்துட்டு ஓமை இருக்கும், ஓமேயம் இருக்கும், ஓம உருபு வெளிப்படையாக இருக்கும். இதில் ஓம உருபு என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ன. சரியா? மக்களை போல்வர் கயவர் என்பது ஓமை, ஒப்பாரி யாம் கண்டதில் என்பது ஓமேயம். அதே போல் இதில் வந்துட்டு சொல்ல பயன்படுவர் சான்றோர் ஓமை, கரும்பு போல் கொல்ல பயன்படுபவர் கீழ் அப்படிங்கிறது ஓமேயம். போல் அப்படிங்கிறது ஓம உருபு. சரியா? இது போன வகுப்பிலே சொன்னதுனால நான் உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இதில் வந்துட்டு வஞ்ச புகழ்ச்சி அணி பயின்று வந்துள்ளது. வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னா என்னன்னா புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி. சரியா? இங்கே வந்துட்டு புகழ்வது போல பழித்திருக்கிறார்கள். சரியா? அதனால் இதில் வஞ்ச புகழ்ச்சி அணி இடம்பெற்றுள்ளது. முதல்ல அணி இலக்கணம் என்னான்னு நீங்கள் எழுதணுன்னா புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. ஒருவரை புகழ்வது போல கூறி அவங்களுடைய கீழ்மையான செயல்களை கூறி பழித்து சொல்லுதல் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி. சரியா? ஒருத்தரை வந்து நம்ம பாராட்டுற மாதிரி சொல்லுவோம், ஆனால் அவங்கள பாராட்ட மாட்டோம். என்ன பண்ணுவோம்? இகழ்ச்சியாக கூறியிருப்போம். சரியா? அதுதான் என்னது? வஞ்ச புகழ்ச்சி அணி. சரியா? வஞ்ச புகழ்ச்சி அணினா என்னது? புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கயவர்களை வந்துட்டு தேவர்களுக்கு இணையாக சொல்லி தேவர்கள் நன்மை தரும் செயல்களை செய்வார்கள், கயவர்கள் தீமை தரும் செயல்களை செய்வார்கள் அப்படின்னு அவங்கள முதல்ல தேவர்களுக்கு ஒப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு கீழான செயல்களை தான் செய்வார்கள் என்று பழித்து கூறியுள்ளார்கள். அதனால் இந்த குறளில் வஞ்ச புகழ்ச்சி அணி இடம்பெற்றுள்ளது. அதாவது தேவர்களுக்கு இணையாக தீயவர்களை புகழ்ந்து கூறுவது போல கூறி தீயவர்கள் தம் மனம் போன போக்கில் தீய செயல்களை செய்து அழிவர் என பழித்து கூறியதால் இதில் வஞ்ச புகழ்ச்சி அணி இடம்பெற்றுள்ளது. புரியுதா கண்ணே? தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்துள்ளுகளான். அதாவது தேவர்களைப் போல கயவர்களும் அவங்களோட எண்ணங்களை செயல்படுத்துவாங்க. ஆனால் தேவர்கள் என்ன பண்ணுவாங்க? நல்ல எண்ணத்தை மட்டும்தான் செயல்படுத்துவார்கள், கயவர்கள் தீய எண்ணத்தை மட்டும்தான் செயல்படுத்துவார்கள் என்று தேவர்களுக்கு ஒப்பாக புகழ்ந்து கூறிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய கீழ்த்தனமான செயல்களை கூறியதால் இதில் வஞ்ச புகழ்ச்சி அணி இடம்பெற்றுள்ளது. அதுதான் புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும். சரியா? அதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி.
உங்களுக்கு 10 குறளுக்கும் பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒன்று புரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். சரியா? நன்றி குழந்தைகளே.